ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைல் பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் சிக்கன் பார்க்கலாம், சிக்கன் கறி பார்க்கலாம், சிக்கன் மசாலா, சிக்கன் கறி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1 kg சிக்கன், ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, தேவைக்கேற்ப உப்பு, ருசிக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பெசரி நல்லா இது ஒரு 1/2 hour வந்து இது மேரினேட் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு அடிகனமான பாத்திரம், நீங்கள் குக்கரில் கூட இது ரெடி பண்ணலாம். பாத்திரம் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வாசனை பொருட்கள் எல்லாம் மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 4 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன். அது நல்லா கண்ணாடி பதம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் எதுவும் விடக்கூடாது. அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே அது கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டு நம்ம குக் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆன பின்னாடி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதுவும் சேர்த்துட்டு மறுபடியும் அந்த மேரினேட் பண்ண அந்த தண்ணியே கொஞ்சமாக ஊற்றி மூடி போட்டு நல்லா மிதமான தீயில் விட்டுடலாம். நம்ம அப்படியே அது வேகட்டும், அது வெந்துகிட்டே இருக்கட்டும். இப்போது ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு 4 வரமிளகாய், ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். அப்போ அரைச்சிட்டு வந்து இந்த ஆல்ரெடி நம்ம குக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கன்லேயே விட்டுட்டு மறுபடியும் நல்லா கலக்கி விட்டு இதை அப்படியே மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம். வேகட்டும். இது இப்போ வந்து நம்ம அப்போ கொஞ்சமாக தான் சேர்த்தோம் உப்பு. இப்போ ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்க்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு பொடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா இது ஒரு முறை நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் சிம்மரில் வச்சு அப்படியே குக் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷமாக வெந்துன்னு இருக்குது. இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுன்னு இருக்கேன். நெய் விட்டு பொடியாக கட் பண்ண கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண ஒரு 2 வரமிளகாய், இஞ்சி பூண்டு, பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தீயக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அந்த தாளிப்பை வந்து இந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரிட்டு நல்லா ஒரு கலக்கி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மரில் வச்சு வேக வச்சா நம்மளுடைய தாபா ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.